ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் பயங்கரமாக கோபமாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் மட்டும் உள்ளே இருந்திருந்தால் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செலிப்ரேஷன் ரவுண்டில் உள்ளே வரப்போகிறேன். உள்ளே வரும்போது சப்போஸ் கம்முனு இருந்தாங்கன்னா அது அவருக்கு பேட் டைம், சப்போஸ் அவர் இல்லைன்னா அது அவருக்கு குட் டைம்ன்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிரஜன் வந்து பயங்கரமாக வந்து ஆவேசமாக பேசின ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது செம்மையாக வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் பார்த்தேன், ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு லைவ்லையும் பார்க்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு, இந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக அவர் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் அங்கே இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் பேச விட்டுருக்க மாட்டேன். அவர் பேசின பேச்சுக்கெலாம் வந்து ஈக்குவலாக நான் என்ன பண்ண முடியுமோ அந்த ரியாக்ஷனை கொடுத்துருப்பேன். எனக்கு நேற்றே வந்து வீட்டிலேருந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து, அதாவது பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. நான் உடனே பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லும்போது பிபி டீம் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் பார்க்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு ஹஸ்பண்டாக எனக்கு பார்க்கணுன்னாலும் அவங்க கண்டஸ்டன்ட் ஒரு காரணத்தினால என்ன அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய குழந்தைகள்லாம் வந்து இழுத்து பேசியிருக்காங்க. அவங்க உள்ளே வந்து என்ன லவ் பண்ணுறாங்களோ ஏதோ ஒன்று அவங்களோட இஷ்டம், அதை வந்து உள்ளே அவங்க பண்ணிக்கிட்டோம். இல்லை வெளியே வராங்களா, வந்து கல்யாணம் பண்ணுறாங்களா, முதல்ல நான் வந்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியப்படுறேன். ஆனால் உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி என் ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி வந்துட்டு தகாத வார்த்தைகள் பேசுகிறது என்னால் மன்னிக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் உள்ளே வந்தேன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியாது, அதை மக்கள் தான் சொல்லணும், அந்த பிபி டீம் தான் முடிவு எடுக்கணும். இது என் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை வந்து சொல்லி பயங்கரமாக பேசியிருக்கார். கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யலாம். அவங்களுடைய மனைவி உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க புஷ் பண்ணி தள்ளும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும், யாருக்காக தான் கோவம் வரும். இஃப் மனைவி தவறு செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி யாராவது பண்ணாலும் கோவம் வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுன்னு இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள். நம்ம பிரஜன் வந்து எவிக்டட் ஆயிர போகிறாரோன்னு நினச்சிட்டு அவங்க சாண்டெல்லாம் ஓடி வந்ததெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அவ்வளோ ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு லவ் பாண்ட் வந்து பயங்கரமானது. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு நடந்தது வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு கணவனால் சும்மா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு நேற்று நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வருது. ஸோ அதனால் வந்து நேற்றே வந்துட்டு இந்த ஃபோன் கால்லாம் போயிருக்கின்ற விஷயங்களை நம்மளுக்கு பிரச்சனையை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. இது அவர் திரும்ப அடுத்த வாரம் உள்ளே வரும்போது கம்மரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தாருன்னா பெரிய சம்பவம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.